பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எஸ்ரா 1வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள் என்பதாக. இழந்ததை மீண்டும் கட்டுங்கள், ரீபில்ட் வாட் வாஸ் லாஸ்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் நீங்கள் இழந்து போனதை திரும்ப தருகிறவர். உங்கள் வாழ்க்கையில் சத்துருவினாலும் விரோதிகளாலும் இடிக்கப்பட்டவற்றை உங்களை வைத்தே திரும்பவும் கட்ட செய்கிறவர். அவருடைய பிள்ளைகளை மறுபடியும் கட்டி வாழ வைக்கிறவர். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பே, நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்பது ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. யூதாவில் தோன்றின ராஜாக்களில் குறிப்பாய் கடைசியில் தோன்றின யோவகாஸ், யோயாக்கீன், சிதேக்கியா என்ற 4 ராஜாக்களின் பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை நேபுகாத்நேச்சார் என்ற பாபிலோனிய ராஜாவிடம் விற்று போட்டார். அவன் எருசலேம் தேவாலயத்தை இடித்து தரைமட்டமாக்கி யூதாவின் குடிகளை சிறைபிடித்து பாபிலோனுக்கு கொண்டு சென்றார். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் வாக்கினால் உரைத்த 70 வருடங்கள் முடிந்த வேளையில் கர்த்தர் மீண்டும் அவர்களை எருசலேமுக்கு திரும்பவும் கொண்டு வர தீர்மானித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வேளைகளில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்கிற பாவங்களின் நிமித்தம் வருகிற தடைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மாத்திரம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். அவர் என்றைக்கும் கைவிடுகிற கர்த்தர் அல்ல. கர்த்தர் அவர்களை சிறையிருப்பிலிருந்து அழைத்து கொண்டு வந்து ஆலயத்தை கட்டவும், ஆவிக்குரிய வாழ்வை கட்டவும், அலங்கத்தையும் வாசல்களையும் கட்டவும் 3 தலைவர்களை தெரிந்து கொண்டார். செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா என்ற அவர்கள் யூதாவின் குடிகளை மீண்டும் கட்டும்படிக்கு கோரேஸ் மற்றும் அர்தசஷ்டா ராஜாவின் நாட்களில் கர்த்தர் அவர்கள் கண்களில் தயவை கட்டளையிட்டதனால் சுமார் 92 வருட வாக்கில் எருசலேமுக்கு வந்தார்கள். செருபாபேல் ஆலயத்தை கட்டி எழுப்பினார். ஆகையால் கர்த்தர் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று அவனுக்கு வாக்கு கொடுத்தார். அவனுக்கு பின் சுமார் 80 வருடங்கள் கழிந்து எஸ்ரா எருசலேமுக்கு வந்தான். அவன் புறஜாதிகளை திருமணம் செய்து பின்வாங்கி காணப்பட்ட யூத ஜனங்களை ஆவிக்குரிய வண்ணம் திரும்பவும் எடுத்து கட்டினார். உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா, அதாவது உத்தம ஊழியன் என்று வேதம் அவனை அழைக்கிறது. அவனுக்கு பின் சுமார் 12 வருடங்கள் கழிந்து நெகேமியா அலங்கத்தையும் வாசல்களையும் கட்டும்படிக்கு எருசலேமுக்கு வந்தார். அவன் 52 நாட்களில் முயன்று நின்று அலங்கத்தையும் வாசல்களையும் கட்டி யூத ஜனங்களுக்கு பாதுகாப்பையும் பொது அமைதியையும் உறுதி செய்தான். ஆகையால் அவன் விண்ணப்பத்தை கேட்டு அவனுக்கு நன்மையுண்டாக கர்த்தர் அவனை நினைத்தருளினார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருடைய காரியங்களுக்காக முயன்று நிற்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். நீங்கள் இழந்து போன ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சமாதானத்தையும் திரும்பவும் தந்து உங்களை வாழ வைப்பார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னத்தையெல்லாம் இவர்கள் இதுவரைக்கும் இழந்து போனார்களோ அவற்றையெல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் திரும்பவும் கொடுக்க போகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். சத்துரு இவர்கள் வாழ்க்கையில் இடித்து போட்ட எல்லா காரியங்களையும் திரும்பவும் உம்முடைய பிள்ளைகளை வைத்தே நீர் மறுபடியும் கட்டப்போகிறீர். அதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கட்டளையிடுவீராக. இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்ணின் மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.